இப்போ வந்து கருத்து கணிப்பை பற்றி எக்ஸிட் போல் வந்துச்சு, அதை பற்றி தான் ஊரே பேசிகிட்டு இருந்துச்சு. பேச வேண்டிய முக்கியமான பார்ட்டிஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கருத்து கணிப்பெல்லாம் சும்மாங்க, 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தால் தான் நம்மலாம் அப்போ தான் தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லா பார்ட்டிஸுமே பேசுகிறாங்க. இப்போ ஒரு முக்கியமான கட்சியை சார்ந்த ஒரு மூத்த தலைவர் பேசியிருக்கார். பேசினது யார்? தாவேகாவை சேர்ந்த ஐயா செங்கோட்டையன் அவர்கள். அவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் போலில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தாவேகா வந்து லீடிங்கில் போயிட்டு ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாங்க. மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் திமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாங்க. 2 கருத்து கணிப்பில் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கருத்து கணிப்புலாம் நம்ம கண்டுக்கிறது இல்லை, மக்களுடைய கணிப்பு வேறு மாதிரி இருக்குது, மாற்றத்தை நோக்கி போயிட்டாங்க. உங்கள் வீட்லேயே உங்கள் வீட்டுக்காரமா உங்களுக்கு தெரியாமல் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு வந்துருச்சு, அது உங்களுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே பயங்கரமாக நாங்கள் ஊடுருவிட்டோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். இது வந்து விஜய் அவர்கள் சொன்னது தான். ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொரு விஜய் வளர்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னார்ல, அந்த பாயிண்ட்டை தான் வேறு மாதிரி ஒரு முன் வச்சிருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். என்னை பொறுத்தவரை மக்கள் கருத்து கணிப்புகள் தெளிவாக இருக்கிறது. உங்கள் வீட்டிலே உங்களை கேட்காமலே விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார், உங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கே போட்ட என்பது உங்களுக்குத்தான் தெரியும். உங்கள் இல்லத்தில் இருக்கிற குழந்தைகளிலிருந்து முதல் வாக்கு அளிக்கின்ற அத்தனை பேரும் புதிய மாற்றத்தை, எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு ஒரு சிறந்த தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்ற எண்ணங்கள் மக்களிடத்தில் இருக்கிறது. அது 4ஆம் தேதி என்று பிரதிபலிக்கும். இந்தியாவின் சரித்திர வரலாற்றில் வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டி பிடிப்பார். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான மேட்ருக்கு அடுத்து வர்றார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சா எம்எல்ஏக்கள் எல்லாருமே புனையூருக்கு வந்து கண்டிப்பாக மீட் பண்ணிட்டு போனோம் தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறமா அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு அதை கேட்குறாங்க. அதை கேட்கும்போது, அப்பா நாங்கள் கூட தான் அதிமுகவில் இருக்கும்போது 22 நாள் ரிசார்ட்டில் கிடந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். இதெல்லாம் எல்லா கட்சியிலும் நடக்கிறதாம்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, செய்தியாளர்கள் ஒருத்தர் என்ன கேட்டார்னா, என்ன நீங்கள் வந்து வேறு கட்சிக்கு தாவிடுவீங்கன்ற பயத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தாங்களே, அந்த மாதிரி நீங்களும் பயத்தில் கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டால் சாக்காயிட்டார் செங்கோட்டையன் அவர்கள். அப்படி கிடையாது, இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப நியாயமானவங்க, நேர்மையானவங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறார். அப்போ அதிமுகவில் இருக்கவங்க எல்லாருமே போங்காட்டம் ஆடுறவங்க போல் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது இந்த கருத்து. ஸோ கான்ட்ரடிக்டான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். அது என்ன ஏதுன்றதை நீங்களே கேளுங்க. இல்லை, அது எல்லா கட்சியும் அது செய்கிறது தானே, நம்ம கட்சி மட்டும் இல்லை, அனைத்து கட்சியும் இல்லைங்க, அனைத்து கட்சியும் இது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒன்று. நாங்களே ரிசார்ட்டில் இருந்தோம்னே 22 நாள், அது தெரியாது உங்களுக்கு? இல்லை, அந்த மாதிரி போகிறதுக்காக இல்லை, எங்களிடத்தில் இருப்பவர்கள் தெளிவாக இருக்கிறார். தெளிவாக மட்டுமல்ல, அவருக்காக உயரே தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். இது உலக வரலாற்றில் நான் முன்னால் இருந்த 2 தலைவருக்கு பிறகு இவரைத்தான் காணுகிறேன்.